மயப்படுவதாக. இதனால இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசர்களாகி நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவபிள்ளைகளாகி நாம் நன்றாய் அறிந்த ஒரு வார்த்தை. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். தேவபிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் விருப்பமாய் வாஞ்சிக்கிற ஒரு வாக்குத்தத்தம். நிச்சயமா நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது நமக்கும் உரியதுதான். நம்மையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஆசீர்வாதங்களுக்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் உரியவர்களாய் தேவன் நம்மை மாற்றிவிட்டார். எப்படி தேவன் ஆபிரகாமை உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினாரோ, அதே போல ஆபிரகாமின் வாழ்க்கையில தேவன் செய்து முடித்தார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எப்படி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை சொன்ன வார்த்தை மாறாமல், ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாமல் தேவன் நிறைவேற்றினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மையும் அவர் மிகவும் திரளாய் பெருக பண்ண அவர் வாக்கு பண்ணுகிறார். தேவபிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவரையும் தேவன் மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். இப்ப எல்லா விதத்திலும், அவைக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி தேவ ஜனங்களாகி நம்மை அடையாளப்படுத்தி சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்த அவர் வாஞ்சியா இருக்கிறார். தேவர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கர்த்தர் ஆபிரகாமிடத்துல அவர் சொன்ன ஒரு காரியம். உனக்கும் எனக்கும் நடுவாக நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று தேவன் ஆபிரகாமோட சொன்னார். அந்த உடன்படிக்கைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படியும் பொழுது, அதை தவறாமல் அவன் செய்து முடிக்கும் பொழுது, கர்த்தர் தாம் சொன்னபடி அவனை மிகவும் திரளாய் பெருக பண்ணினார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அதை தனக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவான உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரோ, அதே போலதான் தேவபிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் வேதத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக காரியங்கள் நாம் செய்யும்படியாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவபிள்ளைகளாகி நாம் எந்த ஒரு வசனத்தையும் மாற்றாமல் மறுக்காமல் நாம் அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினோமேயானால், அதை செய்து முடித்தோமேயானால், தேவன் நிச்சயமா நம்மையும் எல்லா விதத்திலும் மிகவும் திரளாய் பெருக பண்ணி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியும், கர்த்தர் சொல்வதை செய்ய வேண்டும். தேவன் என்னென்ன காரியங்கள் வேதத்துல தேவபிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டும் என்று அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரோ, அது ஒன்றும் குறையாமல் தேவபிள்ளைகளாகி நாம் செய்து முடிக்க வேண்டும். எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அந்த காரியங்களையும் தேவபிள்ளைகளாகி நாம் நிச்சயமாய் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலோடு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த கட்டளைகளை கைக்கொள்ளுகிற தேவபிள்ளைகள் தான் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். அதற்கு தங்களை அர்ப்பணித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள். அது மாத்திரமல்ல, தேவபிள்ளைகளாக நம்மோடு செய்த உடன்படிக்கையில் பிரதானமான ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்நான உடன்படிக்கை. ஞானஸ்நான உடன்படிக்கையை மறுக்காமல் மாற்றாமல் தேவபிள்ளைகளாகி நாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாய் காண்பித்தபடியே தேவபிள்ளைகளாகி நாம் அதை செய்தோமேயானால், நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலுக்குள்ளாக அவன் ஜலத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு ஜலத்திலிருந்து நாம் வெளியேறும் பொழுது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம். இந்த புதிய உடன்படிக்கையை தேவபிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் தேவன் நாம் செய்யும்படியாய் நமக்கு கற்பித்து தந்த காரியங்கள் இவை அனைத்தையும் வாசித்து தியானித்ததற்கு நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடி தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில
எல்லா விதத்திலும் அவர் நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மளே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவலையிலாக நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆழ்த்துவோம், பிரயாசப்படுத்துவோம். ஆமென். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்